உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஜூன் மாத ராசி பலன்கள். ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி நடைபெற்று அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் இந்த ஜூன் மாதம். போன மாதம் மே மாதம் 1ஆம் தேதி அன்றைய தினம் குரு பெயர்ச்சி அற்புதமான முறையில் உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக, இந்த உலகத்துக்கு நாம் வாழக்கூடிய இந்த பூமிங்கிற அந்த பூமி பந்திற்கே கூட இந்த குரு பெயர்ச்சி அவ்வளவு ஒரு நன்மை ஆகியனாலதான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அந்த குரு பெயர்ச்சி விழா அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என்னுடைய அன்பு பக்தர்கள் எல்லாரும் அந்த குரு பெயர்ச்சி யாகத்திலே பங்கு கொண்டீர்கள், கலந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சிறப்பான முறையில் அந்த குரு பெயர்ச்சி நடைபெற்று அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் ஜூன் மாதம். இந்த ஜூன் மாசத்துல நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே ஆதித்யாதி நவகிரகங்களிலே முதன்மையான கிரகம், தலைமை பொறுப்பேற்கக்கூடிய சூரியன் 15 நாட்கள் எங்க இருக்க போறாருனாக்கா ரிஷபத்துல சூரியனோடு இணைகிறார். ஜூன் மாதம் 15 தேதி வரையிலுமே கூட சூரிய பகவான் குரு சூரியன் தொடர்பு, அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே இப்போ நிறைய நம்ம இப்போ பாரத தேசம்னு எடுத்துக்கிட்டாக்கா அரசியல் நம்ம பேசுவோம். ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிறைய மாறுபட்ட ரிசல்ட்டுகள்லாம் நம்ம அங்கே எதிர்பார்க்கலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா காலப்புரட்சிக்கு 5ஆம் அதிபதி நவகிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் முழு சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார். நிறைய நல்லது நடக்க போகுது. நன்மையான விஷயங்கள் எல்லாம் இந்த ஊருக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இதெல்லாம் நன்மைகளோ அதற்கு ஏற்ப என குருவானவர் முழு சுபராக விளங்குகிறார். சூரியன் ஒழுக்கத்திற்கெல்லாம் ஒழுக்கம், டிசிப்ளின்னா அவர் தான், மிலிட்டரி டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த குரு சூரியன் தொடர்பு இந்த ஜூன் மாதம் ஒரு தனி சிறப்பு. அதே போல குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அவரும் ரிஷபராசியில குருவோடு இணைகிறார். அது ஒரு கூடுதல் சிறப்பு. அதே போல கலைகளுக்கெல்லாம் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் குருவோடு இணைகிறார். அப்போ இங்க 4 கிரகங்கள் அல்லது 3 கிரகங்கள் குருவோடு இணைகின்றன. சூரியன், புதன், சுக்கிரன், இயற்கை சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள். இப்படி கூட சொல்லலாம். ஜோதிடத்தை நம்ம அப்படியே மாத்தி கூட பேசலாம். இயற்கை சுபர்கள் எல்லாம் யாரு? சூரியன், குரு, சுக்கிரன், புதன், சுபர்கள் எல்லாம் ஒன்று, நல்லவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்லது நடக்க போகுது. நல்லவர்கள் எல்லாம் ஒன்று இணைகிறார்கள். அப்ப அங்க அந்த இடத்துல என்ன நடக்கும்? யாருக்கு எப்படி நன்மை செய்யலாம் அப்படிங்கிற பத்தின டிஸ்கஷன் தான் நடக்கும். ஒரு 4 கெட்டவங்க சேர்ந்தா என்ன செய்வாங்க? அப்படி பண்ணலாமா, அந்த வீட்டு அடிக்கலாமா, இது உடைக்கலாமா, அடிக்கலாமா, அப்படிதான் பேசுவாங்க. அது தீய கிரகங்கள். அப்ப 4 நல்லவர்கள் சேர்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நல்லது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள். அதுவும் காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் முக்கியமான தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணைகிறார்கள். பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும். யாராக இருந்தாலும் சரிதான், நீங்க யாராக இருந்தாலும் கவலை இல்லை, பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும். இந்த நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்க போகுது. உண்மையான முன்னேற்றம் வரப்போகுது. அதே போல உங்களுக்கு ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள். அந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் கூட குருவுடைய பார்வை கிடைக்குது. இந்த குரு ராகுவால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இனிமே அந்த கவலை வேண்டாம். இந்த குரு பார்க்க அவங்க 2 பேரும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவாங்க. அதே போல் சனி பகவான் கும்பராசியிலிருந்து ஆட்சி வளம் பெறுகிறார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய வேலைக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய தொழில் உத்தியோகங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜூன் மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான மாதமாக உங்களுக்கு ஆரம்பிக்கின்றது. மகரத்துக்கு இனிமேல்தான் மகிழ்ச்சி, மகரத்திற்கு இனிமேல்தான் மகிழ்ச்சி. நித்திய கல்யாணம், நித்திய சுபமுகூர்த்தம், நித்திய மங்கள ஓசை கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக மகர ராசி அமைகிறது. நான் யாருக்குமே அப்படி சொல்லலை. இவ்வளோ ராசி பேசிக்கிட்டு வரேன், மகரத்துக்கு தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன்.
காரணம் கடந்த காலங்கள் கசப்பானவை, அதெல்லாம் மறந்துடுங்க. எவ்வளோ பெரிய லாஸ் இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய இழப்புகள், ஈடுகட்ட முடியாத இழப்புகள். இது எப்படி சாமி நடந்தது? இது எப்படி நடந்தது சாமி? எனக்கு தெரியணும் அந்த விஷயம். இது யார் பண்ணாங்க இந்த வேலையை? உண்மையிலே இது கால நேரம் தான் காரணமா, கிரகம்தான் காரணமா? அந்த அளவுக்கு இப்படியெல்லாம் கேள்வி கேட்கின்ற வகையிலே மகர ராசி என்பர்களே கடந்த காலங்கள் கடுமையானதாக இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள், தொடங்கக்கூடிய காலங்கள்லாம் சுப நிகழ்ச்சியாக நடக்க போகுது. அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் தான் ராஜா. அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் தான் ராஜா. அடுத்த மே மாதம் 2025 மே மாதம் வரையிலும் நீங்கள் தான் ராஜா. அப்புறம் அதுக்குள்ளே என்ன பண்ணுங்க, திருக்கணித பிரகாரம் 7.5 சனி முடிஞ்சிடும். அப்புறம் ஜாலியோ ஜிம்கானா தான். அப்போ மகர ராசி என்பவர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். கடந்த கால தொழில் எப்படி இருந்திருக்கும், உங்களுடைய சேமிப்பெல்லாம் என்ன கதியாச்சு, நீங்கள் சேர்த்து வச்ச சொத்துக்கள் என்ன ஆச்சு, அல்லது மெயினாக வருமானம், உத்தியோகம், தொழில், குடும்பம், இதெல்லாம் துவம்சம் பண்ணியிருப்பார் சாமி. அப்போ இது எல்லாம் கடந்து வந்திருக்கக்கூடிய எனதருமை மகர ராசி நேயர்களே, இதோ உங்களுக்கான நல்ல நேரமாக இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கின்றது. 5ல் இருக்கக்கூடிய குரு 9ல் இருப்பதற்கு சமம். அப்போ 9ல் குரு இருப்பதும் 5ல் குரு இருப்பதும் மிகப்பெரிய நன்மை. இதுவரையிலும் குலதெய்வம் கட்டு இருக்கு சாமி, குலதெய்வம் கட்டுப்பட்டு இருக்கு சாமி, பேசலை குலதெய்வம், அந்த பிரச்சனை எல்லாம் முடியும். தெய்வக்கட்டு இருக்குது, சாபக்கட்டு இருக்குது, அல்லது பிதிர்கட்டுகள் இருக்குது, கர்ம வினை தோஷங்களில் கட்டு இருக்குது, செய்வினை கட்டுகள் இருக்குது. இந்த மாதிரி எத்தனை கட்டுக்கள், 16 வகையான கட்டுகள் இருக்குது. அந்த கட்டு முடிச்செல்லாம் அவிழ்க்கப்படும். குரு பார்த்துறாரு. இப்போ இந்த குரு பார்க்க கோடி நன்மைங்கிற வார்த்தை யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, நம்ம மகர ராசிக்கு அது பொருந்தும். அப்போ கவலை வேண்டாம் மகர ராசி நேயர்களே. இந்த ஜூன் மாதம் அதி அற்புதமான மாதம், அதி அற்புதம், வளர்ச்சிக்கான மாதம், நல்ல முன்னேற்றத்திற்கான மாதம். அப்போ எங்கும் மகிழ்ச்சி, குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும். குலசாமி குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது. மனைவிக்கு கேது தசை நடக்குது, அல்லது எனக்கு கேது தசை நடக்குது, ஒரு பிரிஞ்சு இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற சாமி, ஆனால் சண்டை நடக்குது, தனித்தனியாக படுத்துக்கிறோம், பசங்களெல்லாம் போட்டு அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் மகர ராசி அன்பர்களே, இதெல்லாம் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தியாக போகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, வருமானம் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்? மகர ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே சின்ன சின்ன தொழில் பண்ணக்கூடியவங்க, சிறு வியாபாரிகள், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சுய தொழில், அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலாம், ரியல் எஸ்டேட்டாக கொஞ்சம் ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம், அல்லது இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம், ஒரு கமிஷனுக்கு பண்ணலாம், ஒரு பில்டராக இருக்கலாம், பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடிய அசோசியேட் அந்த மாதிரி பில்டர்ஸாக இருக்கலாம், குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம். அதே போல் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வெல்டிங் ஷாப்போ இல்லை ஒரு ஒர்க் ஷாப்போ அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் வண்டி வாங்கி விற்கக்கூடியவங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சின்ன சின்ன தொழில் பண்ணக்கூடியவங்க. அப்போ அந்த சிறு சிறு தொழில்கள் எல்லாம் சிறப்பான முறையில் இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சிறு கடன்கள் அல்லது உங்களுக்கு பொறுத்தவரை ஒரு பெரிய கடனாக இருக்கும், அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த கடன் பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பு, கடன் பிரச்சனைகள்லாம் குறையும். இப்போ வருமானம் சிறப்பாக இருக்க போது, இன்கம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கடன் குறைய போகுது. இவ்வளோ தானே சப்ஜெக்டு, இதுக்கு என்ன பயம்? அப்போது மகர ராசி என்பர்களே, தொழில் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் கல்வி நிறுவனங்கள், ஸ்கூல், காலேஜஸ், சின்ன சின்ன டியூஷன் சென்டர்ஸு, ப்ளே ஸ்கூலு, எலிமெண்ட்ரி ஸ்கூலு, அல்லது ஒரு மிடில் கிளாஸ் ஸ்கூல், பெரிய பெரிய காலேஜஸ் வரலும் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அவங்க எங்கே இருந்தாலும் சரிதான்.
கல்வி நிறுவனங்கள், அதில் ஒர்க் பண்ண ப்ரொஃபஸராக இருக்கணும், டீச்சராக இருக்கக்கூடியவங்க, கல்வி நிறுவனங்கள். அதே போல் டீச்சர்ஸ் இவங்க, ஏன்னா குரு அங்கே பார்க்குறாரு, புதன் கூட இருக்கார். குரு புதன் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க, அறிவை புகட்டக்கூடியவர்கள், அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, அந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களான பிரச்சனைகள், அந்த தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்கோ, அந்த உத்தியோகத்தை காப்பாற்றிக்கிறதுக்கோ, அல்லது போய் ரீஜாயின் பண்ணுறதுக்கோ, அதில் இருக்கக்கூடிய சவால்களை நீங்கள் சமாளிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே. அப்போ அதில் ஏதேனும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் அவை விலகும். அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, விவசாயிகள், பண்ணைகள்லாம் வச்சு நடத்த, கால்நடை பண்ணை, கோழி பண்ணைகள், முட்டை பண்ணைங்க, அது மாதிரி பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, போச்சுன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கைத்தறி நெசவாளர்கள், இல்லை மிஷின் நெசவாளர்கள், பருத்தி மில்கள்லாம் வச்சு, காட்டன் மில்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சு செய்யக்கூடியவர்கள், அதே போல் டூர் ஏஜென்சிஸ்லாம் செய்யக்கூடியவர்கள், ஐடி செக்டரில் இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரியான, அல்லது ஃபைனான்ஸ் பிஸ்னஸ், பணங்காசு கொடுக்கல் வாங்கலை செய்யக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரியான நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த தொழில்கள் எல்லாம் வளர்ச்சி அடைவதற்கான காலம். கவலை வேண்டாம் மகர ராசி நேயர்களே. இப்போ இந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் வளர்ச்சி அடைய போகுதுன்னு அர்த்தம், முன்னேற்றம் அடைய போகுதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு எது தடையாக இருக்குது? தொழில் தடையாக இருக்கா, வருமானம் தடையாக இருக்கா, முன்னேற்றம் தடையாக இருக்கா? இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் தடையாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு கர்மா அவங்கள தடுக்குது. அதை பார்த்து கண்டுபிடிச்சி சரி பண்ணுறது தான் உங்கள் புத்திசாலித்தனம். சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டுங்க, இது எப்படிங்க நாங்கள் வின் பண்ணுறது? அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்குது. அதை பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் மகர ராசி நேயர்களே. அதே போல தான் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களில், இந்த மே மாதம் வரையிலுமே கூட லாஸ்ட் மினிட்டில் உத்தியோகம் போயிருக்கும். 3 மாதம் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க, பேப்பர் போட்டுருவாங்க. அப்போது வேலை செய்யும் இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ போய் நம்ம இடமாற்றங்களாம் இப்போ வச்சுக்கூடாது. நான் வேறு கம்பெனிக்கு போக போகிறேன், வேறு கம்பெனி தேட போகிறேன், அந்த மாதிரி ஒரு மகர ராசி என்கிட்ட சொன்னார்னாக்கா, அந்த வேலையே வச்சுக்காதீங்க சார், என்னை கேட்காம நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். நான் அப்படியே சொல்கிறோம். நான் என்னை கேட்காம நீங்கள் வேலையை விடக்கூடாது சார், போய் கம்முன்னு வேலையை பாருங்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக, என்னை கேட்காம பண்ணாதம்மா அப்படின்ட்டு. அப்போ வேலையில் ரொம்ப கவனம் தேவை. இடமாற்றங்கள் உண்டு, தேவையெனில் மட்டுமே நம்ம அந்த இடமாற்றத்தை தேடணும். அப்படி ஒரு வேளை நமக்கு அது தேவைப்பட்டதுனாக்கா, ஒரு முறை பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து இதை நம்ம சரிபட்டு வருமா, இல்லை நமக்கு கமிட்மெண்ட் இருக்குது, நம்ம இங்கேயே இருந்துக்கலாமா, எது பாதுகாப்பு, இதெல்லாம் அனுசரித்து ஒரு அட்வைஸ் கேட்டு அந்த குருவுடைய வழிகாட்டுதல் படி நடந்து கொள்வது தான் புத்திசாலித்தனமாக திறமையானதாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே. வேலையில் கவனம். ப்ரமோஷன் இருக்குமா, இன்கம் அதிகமாகுமா, சேலரி இன்க்ரீஸ் ஆகுமா, அதெல்லாம் அவங்க ஜாதகம் பேசும். அதுக்கு அடுத்தபடியாக அரசியலை பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான காலங்கள் தான். இந்த ஜூன் மாதமே ஒரு நல்ல ரிசல்ட்லாம் வரப்போகுது. அது எல்லாமே கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும், ஜெயிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும், வளர்ச்சிக்கான பாதையாகத்தான் இருக்கும். அரசியல் நன்மை. அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் நீங்கள் அது சின்ன சின்ன துணை நடிகர்களாக இருக்கலாம், அல்லது சின்ன திரையாக இருக்கலாம், அல்ல அந்த இண்டஸ்ட்ரியில் கலைத்துறை சார்ந்த என்ன கலைத்துறை வேண்டுமானால் நீங்கள் இருக்கலாம். அதே போல் மீடியா துறையை சார்ந்தவங்க, சோஷியல் மீடியாவை சார்ந்தவங்க. அப்போ இந்த சினிமா துறை, கலைத்துறையை சார்ந்தவர்களை பொறுத்தவரையில் இந்த ஜூன் மாதம் மகர ராசிக்கு அற்புதம்.
திரும்பவும் உங்களுக்கான வருமானத்திற்கான காலம் துவங்குகிறது. நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமணம். இந்த திருமணத்தை பொறுத்தவரை நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு. முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், காதல் திருமணம், வயோதிக பருவத்தில் வரக்கூடிய காதல். 54 வயசாக இருக்கும், அவர் மனைவி இருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த வயசுக்கு நான் ஒரு துணையை தேடுறேன் சார், நல்லா இருக்குமா அப்படின்வார். தேவை. அதே போல் பொண்ணுக்கு 35 வயசாக சாமி, பொண்ணுக்கு 38 வயசாக சாமி, இன்னும் கல்யாணம் ஆகலை. அதே போல் பையனுக்கு 40-42 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்போ இவங்கெல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட கமிட்மெண்ட்டோடு உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரியான திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக அந்த திருமண தடைகள் எல்லாம் விலகி, எல்லாம் பிறப்பு ஜாதகம்தான். நான் தான் ஒரே வரியில் ஒரே வார்த்தையில் சொல்கிறேனே, அந்த காரிய தடைகள், செய்வினை கோளாறுகள், இதெல்லாமே கால நேரத்தின் கட்டாயம், கால கொடுமைகள். அப்போ மகர ராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிட்டு இருக்கலாம். இந்த கால நேரங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், கடுமையான தோஷங்கள் விலக வேண்டும் என்று சொன்னால், அந்த உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரகம் தடுக்குதுன்னு அர்த்தம். அதை கண்டுபிடிச்சி அதுக்கு உரிய வழிபாடுகள், பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே, ஆனால் நீங்கள் தான் ராஜா. நிலையான மகிழ்ச்சி, மங்களம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, இந்த மாதம் ஜூன் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு வாழ்க்கை தொடங்கப்படுகிறது. இந்த கும்பராசியை பொறுத்தவரையில் குரு பெயர்ச்சிக்கு முன்னால், குரு பெயர்ச்சிக்கு பின்னால், அப்படி 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி எப்படி இருந்தாருங்க, சனி உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கார். அப்போது குருவுடைய பார்வை இருந்தது. ஏதோ ஒரு கொஞ்சம் கட்டுப்பட்டு சனி, அந்த சனி கொஞ்சம் நல்லவராக இருந்திருப்பார். தப்பு செய்ய விட்டுருக்க மாட்டார் நம்ம குரு. டேய், அவன் முக்கியமானவன்டா, நம்ம ஆள்றா, நான் இருக்கேன்டா, கொஞ்சம் பார்த்து பண்ண, அவனை அடிக்காத, இம்சா பண்ணாதடா அவனை அப்படின்னு ஏதாவது 2 வார்த்தை சப்போர்ட் பண்ணுவார். அதை மீறிய சனி ஏதாவது உங்களுக்கு இம்சை பண்ணியிருந்தால் உண்டு. பெரிய பிரச்சனை வரா மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனை என்னமோன்னு பெரிய பயமாக இருக்கும். ஆனால் குரு உங்களை அதுலேருந்து காப்பாற்றிடுவார். தப்பு நடக்காமல் பார்த்துப்பார். எங்கேயாவது நம்மளை அடிச்சிருவானோ, எங்கேயாவது நம்மளை வெட்டிடுவானோ, இவங்களை நம்மளை ஏதாவது கேட்டுருவானோன்னு பயமாக இருந்திருப்பீங்க. ஒன்றுமே நடக்காமல் குரு பார்த்துப்பார். பெரிய ஆரோக்கிய குறைவுகள் இருக்குது, ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, இல்லை வேறு எதுவும் டாக்டர் போட்டு பயமுத்திருப்பாங்க. 24 ஹவர்ஸ் போனால் தான் நான் சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. 2 நாள் போட்டு நான் சொல்கிறேன்னுவாங்க. கடைசியில் அப்படி பயந்து உட்காந்துருப்பீங்க, தூங்காமல் உட்காந்துருப்பீங்க. டாக்டர் நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்து வருவார். ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்ல, ஃப்ரீ ஆகிட்டாங்கன்னுவாங்க. அப்போது அந்த குரு அங்கே உங்களுக்கு இருந்த வரையிலும் ஒரு பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, உடமை பாதுகாப்புகள் அங்கே அதிகமாக இருந்தது. இப்போ கும்பராசிக்கு 4-10 போய் அந்த குரு உட்காந்துட்டார். குரு வேலை செய்யலை, ஜன்ம சனி நடக்குது. அப்போ இது என்ன ஆகும்? இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் ஒரே ஒரு நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரியன் குருவோட இணைவு, 2ஆம் அதிபதியோட இணைவு, அப்படி வச்சுக்கோங்க. இப்போ சனிக்கு எங்கெல்லாம் பார்வைப்படுதோ அங்கெல்லாம் குருவுடைய பார்வை படுகிறது. இப்போ கும்பராசிக்கு 10ஆம் பாவம் எதுங்க? விருச்சகம். கும்பராசிக்கு தொழில் ஸ்தானம் எது, உத்தியோகஸ்தானம் எதுனா விருச்சகம், 10ஆம் பாவம். அந்த 10ஐ குரு பார்க்கிறார். அப்போ எது வேணாலும் எப்படி வேணாலும் போட்டோம், 30ஆம் தேதி அல்ல 1ஆம் தேதி ஆனால் உங்களுக்கு சம்பளம் வந்துடும். புரியுதா? அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், அது ஒரு சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், ஒரு தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், சின்ன கடைகளாக இருக்கலாம்,
அதே போல் ஒரு சின்ன ஆஃபீஸ், தனிப்பட்ட முறையில் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது ஆப்பு சம்மந்தப்பட்ட ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, மளிகை கடைங்க, அந்த மாதிரி கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வாங்கி விற்கக்கூடியவங்க, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, அதே போல் சூப்பர் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, போச்சுன்னா கோல்டு மார்க்கெட்டு, இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஜூன் மாதம் சிறப்பான முறையில் இருக்குது. தொழில் சிறப்பாக இருக்குது. முக்கியமாக விவசாயத்தை பொறுத்தவரையிலே கும்பராசி என்பர்களே, இந்த மாதம் வெயில் அதிகமாக இருக்குது சாமி, தண்ணியே இல்லை சாமி, தண்ணி கஷ்டமாக இருக்குது, எல்லாம் ஓகே தான். ஆனால் அறுவடை சிறப்பாக இருக்கும். உங்கள் கைக்கு லாபம் வந்து சேரும். புரியுதா? அப்போ விவசாயத்தை பொறுத்தவரையிலே அது சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் தானியங்களாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், இலையாக இருக்கலாம், ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், ஃப்ளவர்ஸாக இருக்கலாம், வெஜிடபிள்ஸாக இருக்கலாம். அப்போ விவசாயம் சிறப்பானதாக இருக்கும். விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், நல்ல ரேட்ஸ் அங்கே நல்லா ஃபிக்ஸ் ஆகும். அதே போல் விவசாய பொருட்கள் நல்ல டிமாண்ட் ஏற்படும், மார்க்கெட் டிமாண்ட் ஏற்படும். அப்போ என்ன ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்காக விவசாயிகளுக்கு அந்த இருக்கக்கூடிய கடன் சுமைகள் அதெல்லாம் குறையும். என்ன, ஒரு சில விவசாயிகளுக்கு அந்த இடப்பிரச்சனைகள் இருக்கும், அந்த வாய்க்கால் தகராறு, வழி தகராறு, எல்லாம் வந்து டாக்குமெண்ட்டு, அக்கம்பதி இடத்துல தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சனியுடைய பிரச்சனை, 7.5 சனியுடைய பிரச்சனை. அதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் கொண்டு சரி பண்ண முடியும். செய்வினை கோளாறுகள், தகுடு, இதெல்லாம் உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி பண்ண முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசு குடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க. அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட கும்பராசி என்பர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக, ஒரு நல்ல வளர்ச்சியான மாதமாக அமைகிறது. லேண்ட் பிஸ்னஸ்லாம் சிறப்பாக இருக்கும். ரேட்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, அட்வொகேட்ஸு, ஆடிட்டர்ஸு, இந்த சூரியன் புதன் ராகு இந்த காம்பினேஷன். அப்போ ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், அந்த இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், அட்வொகேட்ஸாக இருக்கலாம், நிதித்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம். இப்போது உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்க ஏதேனும் ஒரு திருட்டு அல்லது ஏதேனும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம். அதே போல் இந்த ஃபைனான்ஸு கொடுக்கல் வாங்கல், ஏதாவது பணங்காசு கொடுத்து வாங்கி ஏமாந்துருக்கலாம். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் ஏதாவது ஒரு உதவின்னு ஒரு 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்துருப்பீங்க, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்கள ஏமாத்திருக்கலாம். உன்னால் என்ன முடியுமோ நீ பண்ணிக்கப்போ, அந்த மாதிரியான ஏமாற்றங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. அந்த பணங்காசுகள் உங்களை வந்து சேரும். அதுக்கெல்லாம் வழி இருக்குது, அதெல்லாம் வழி இருக்குது. அந்த பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் இடப்பிரச்சனைகள், இந்த கும்பராசினா இதெல்லாம் உண்டு. இடப்பிரச்சனைகள், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், பட்டா ப்ராப்ளம், இல்லை கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க, வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, சீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. இடப்பிரச்சனைகள், அங்க பங்காளிகள் பிரச்சனை, அக்கா தங்கி பிரச்சனை, அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, பெற்றோர்கள் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, மாமனார் மாமியார் வரக்கூடிய பிரச்சனை, வரவேண்டிய பணங்காசுகள், வரவேண்டிய சொத்து பத்துக்களில் தடைகள் இருக்கிறது. அப்போ அது ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது. நிச்சயமாக கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. அந்த இடப்பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அது எல்லாத்துக்குமே என்னங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம், அதுதான் பேசும். இந்த ஜாதகருக்கு இப்போ ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடியது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். இது எப்போ கிளியர் ஆகும்?
எந்த மாதிரி விதத்தில் இது கிளியர் ஆகும், காம்ப்ரமைஸ் ஆகுமா, இவங்களுக்கு ஃபேவரபுளான பதில் வருமா, இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அதே போல் கும்பராசி என்பர்களே, அரசியலை பொறுத்தவரையிலே அற்புதமான எதிர்காலம், மிக சிறப்பான எதிர்காலம் இருக்குது. அரசியலில் நீங்கள் இருந்தாலுமே கூட ஒரு சில கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள், ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு. அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தாலும் ஏமாந்துருப்பீங்க. உங்கள் கட்சியிலே ஏமாந்துருக்கலாம் நீங்கள், அல்லது உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட ஏமாந்துருக்கலாம். வெளியாள்கிட்ட ஒன்றும் கிடையாது. அப்போ அல்லது பிள்ளைகளை பற்றி கவலைகளாக இருக்கலாம். பையன் எப்படி இருக்கானே, பொண்ணு எப்படி இருக்கு, என்ன பண்ணமோ தெரில. அப்போ அரசியலை பொறுத்தவரையிலே, அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலே கும்பராசியாக இருப்பார்களே ஆனால் படிப்படியான வளர்ச்சி உங்களுக்கு உண்டு கும்பராசி என்பர்களே. அதே போலத்தான் உங்களுக்கு சினிமா துறையை பொறுத்தவரையிலே, சினிமா துறையாக இருக்கலாம், மீடியாவாக இருக்கலாம், சின்ன துறையாக இருக்கலாம், அல்லது கலைத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாமே உள்ளே வந்துடுவாங்க. கலைத்துறையை பொறுத்தவரையிலே இந்த மாதம் ஜூன் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அற்புதமான வருமானம் வரக்கூடிய மாதமாக, அல்லது மீண்டும் அந்த தொழிலெலாம் ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு ரீசைக்கிள் மாதிரி மீண்டும் அந்த தொழில்கள் எல்லாம் பெருகக்கூடிய வகையில் இந்த மாதம் ஜூன் மாதம் அமைகிறது. அப்போது கலைத்துறையை சார்ந்த கும்பராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதம் வருமானம் வரக்கூடிய மாதம். சாமி, நான் 2 வருஷமாக சும்மா இருக்கேன், முன்னாடி ஏதோ கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகிட்டு நல்லா ஜோராக போயிட்டு இருந்தது, அப்போ நான் அந்த கோவிலுக்கு போவேன், இந்த கோவிலுக்கு போவேன். இப்போ பாருங்கள், ரொம்ப முடக்கமாக இருக்குது சாமி, இந்த முடக்கத்தை நம்ம உடைக்கணும். கவலை வேண்டாம். சினிமா துறையை சார்ந்த அல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களே, கும்பராசி நண்பர்களே, முடக்கம் சரியாகும், கிளியர் ஆகும். அதே போல் உத்தியோகம், நீங்கள் எந்த வேலை செய்பவராது, கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, உள்நாட்டு வேலையோ, வெளிநாட்டு வேலையோ, வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க, வேலையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அங்கே ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, அதனால் என்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியல சாமி, என்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியலைங்க, ஹையர் ஆஃபீஸில் ட்ரபுள் பண்ணுறாங்க, மேனேஜர் ட்ரபுள் பண்ணுறாரு, பாஸ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, வேணும்னே ரிப்போர்ட் பண்ணுறாரு, டார்ச்சர் பண்ணுறாரு. வேலை செய்யும் இடத்தில், உத்தியோகம் செய்யும் இடத்தில் கவனம் தேவை. அப்படியால் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம். அதுக்கெல்லாம் வழிபாடுகள் உண்டு, பிராயச்சித்தங்கள் உண்டு. அதாவது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கான வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் அந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு ட்ரபுள் தராங்களோ, யாரெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு எளிமையாக பார்க்குறாங்களோ, எதிரிகளாக பார்க்கிறார்களோ, அவங்க மனசெல்லாம் கூட நீங்கள் மாற்ற முடியும். அப்போ கும்பராசி என்பவர்களே, உத்தியோகம் கவனம் தேவை. கடைசியாக திருமணத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பவர்களே, இது இந்த மாதம் திருமணத்துக்கான காலம். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம் ஏற்பாடாக நின்று போயிருக்கலாம், கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம். அதே போல் வயோதிக திருமணங்கள், காதல் திருமணங்கள், ஒருதலை பட்சமாக காதலிக்கிறது, இல்லை வயோதான காலத்தில் காதல் வருது. அதே போல் 35 வயசு 38 வயசு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது. திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும். அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நிச்சயமாக கும்பராசி என்பர்களே, குழந்தை பாக்கியம் உருவாகும். 6 வருஷம் ஆகுது சாமி, 8 வருஷம் ஆகுது சாமி, 10 வருஷம் ஆகுது சாமி, திருமணமே நடக்கலை, அல்லது திருமணம் ஆயிடுச்சு சாமி, குழந்தை பிறக்கலை, அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ஐவிஎஃப் பண்ணோம், அங்கிருந்தா பெரிய ஆஸ்பத்திரியில் போய் பண்ணோம், குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். இன்னும் நிறைய விஷயங்கள். சாமி, நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனீங்களே, என்னை பற்றி சொல்லவே இல்லையே. என்னுடைய கேள்வி இதுதான். நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தேன் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் பேசுவீங்கன்னு. அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் இருக்குமே, ஆனால் ஏன்னா நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், நேரமின்மை தான் காரணம். இந்த ஜூன் மாதம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கேள்விகள் என்னன்னு பார்த்துக்கோங்க, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க.
உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கேள்வியை கேளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இதோ இந்த ஜூன் மாதம் நாம் ஆரம்பத்தில் பார்த்தோம், கிரக சேர்க்கைகள் பார்த்தோம், கிரக பயிற்சிகள் பார்த்தோம். உங்கள் ராசிநாதன் 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்காரு. ராசிக்கு 6ஆம் அதிபதி சூரியன், அதே போல் 3-8 கூடிய சுக்கிரன் மற்றும் 4-7 கூடிய புதன். அப்போ 4, 6, 7, 8, 3 இது எல்லாமே அசுபஸ்தானங்கள் தான். அப்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன சுபர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசினாங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், 4 பெரியவங்க கூடி ஒரு 4 பேர் கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல கோவிலை கட்டிலாம்பா, அங்கே 2 பாலத்தை போட்டலாம், எங்களை ஜனங்களை இங்கே உட்கார வைக்கலாம், இந்த இடத்துல அன்னதானம் பண்ணலாம், பாக்கத்தட்டு இருக்கணும், அதில் குடிக்க தண்ணி கொடுக்கணும், இப்படி சுபமாக பேசுவாங்க. ஒரு 4 பெரியவங்க சேர்றாங்க, என்னப்பா இன்னும் பொண்ணு கல்யாணம் பண்ணலையா நீ, அப்படி சுப நிகழ்ச்சியாக பேசுவாங்க. அசுபர்கள் ஒன்று கூடும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அவன் இன்னும் வரவே இல்லையா, வரட்டும், வந்தால் வச்சு உற்றாத பண்ணியவனை கேட்கணும் பண்ணியவனை அப்படின்னு வார்த்தைகளே மாறுவாங்க. அந்த மாதிரி மீன ராசி என்பவர்களே, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் அசுபர்கள் எல்லாம் 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அரை அசுபஸ்தானத்திலே மறைவு ஸ்தானத்திலே மறைந்திருக்கிறார்கள். ஆனால் அவங்க என்ன வேணாலும் சதி பண்ணட்டும், கவலையே படாதீங்க மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு உறுதுணையாக குரு இருக்கிறார். இதை நான் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மீனராசி என்பர்களே, குரு இருக்க உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. குரு இருக்க கோடி நன்மை. குரு பகவான் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பகவானை பொறுத்தவரையில் 3ஆம் இடத்துல போய் அவர் உட்கார்ந்தாலும் 3இல் மறைந்தாலும் இந்த நான் சொன்ன 3, 4, 7, 6, 8 இந்த பாவ அதிபதிகள் கூட சேர்ந்தாலும் நிச்சயமாக குரு கிடமாட்டார். அப்போது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே, உங்களுக்கு பிரச்சனை வரா மாதிரி இருக்கும், அல்லது ஒரு பிரச்சனை உங்களுக்கு பெரிய பயத்தை கொடுக்கும். ஒருத்தருக்கு இந்த வேலையை விட்டுட்டு வெளியில் வேறு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம், இல்லை இந்த வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்கலாம், இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்துருக்கும், அந்த டிரான்ஸ்ஃபருக்கு நம்ம போனால் இப்போ குடும்பம் என்ன ஆகுறதுன்ற பயம் இருக்கலாம், அல்லது உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், புதுசாக உடல்நிலை ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஏதேனும் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதான ஒன்று பழைய கேஸாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் நாள்பட்டதாக கூட இருக்கலாம், புதுசாக ஏதாவது எதிரிகள் ஆரம்பிச்சிருக்கலாம். அதே போல் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, உத்தியோகம் பண்ணுற இடத்துல எதிரிகள் கூட வேலை செய்கிறவங்களை போட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு அடிமை தொழில் செய்யக்கூடியவன், உங்களுக்கு கட்டுப்பட்டு கீழே வேலை செய்யக்கூடியவனால பிரச்சனை வரலாம். அல்லது உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்க, உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க, வேலையாட்கள், சனின்னு சொல்லக்கூடிய வேலையாட்கள், அவனுங்க ஏதாவது பிரச்சனை, ஏதாவது திருட்டு, வேறு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது ரத்தம் கொதிக்கும். அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள், ஒரு சில மீனராசி என்பர்களுக்கு பிரச்சனை இருக்கும், ஆனால் அவங்களுக்கு எதுதான் பிரச்சனை கண்டுபிடிக்க முடியாது. எதனால் இந்த பிரச்சனை வருதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போது 8ஆம் பாவம் வேலை செய்யலாம். மறைமுகமான பிரச்சனைகள். இன்னும் சொல்லப்போனால் மீனராசி என்பர்களை, வீட்டுக்குள்ளே வேறு ஏதேனும் விஷ ஜந்துக்கள், ஒரு பாம்பு வருது சாமி, கனவு ஒரு பாம்பு வருது, வீட்டுக்குள்ளே 2 பாம்பு வந்துடுச்சு, அல்லது தேரைகள், வவ்வால், இந்த மாதிரிலாம் தேவையில்லாதெல்லாம் உள்ளே வந்து போகிறது, அபச குணங்கள். அதே போல்
மறைமுகமான எதிரிகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், இப்படி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 24-25 சப்ஜெக்ட். இதில் எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்தாலும் குறிப்பாக மனசில் பயம் வேண்டாம், தைரியமாக இருங்க, நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. காலையிலேருந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க, விளக்கு போடுங்க, போயிட்டு வாங்க, கவலை வேண்டாம். மீன ராசி அன்பர்களே, குரு இருக்க கோடி நன்மை. உங்களை காப்பாற்றுறதுக்குன்னு உங்களுக்கு குருநாதர் இருக்கிறார், உங்கள் குலதெய்வம் இருக்கு. அப்போ இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் மீன ராசி அன்பர்களே, குருவால், குருவுடைய கருணையால் தலைக்கு வந்தது தலப்பாவோடு போச்சுங்கிற கதையாக எல்லா பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த பிரச்சனை என்ன ஆகிடுமோ, கடன்காரன் வந்துடுவானோ, கடன் கேட்டுருவானோ, எதுக்குமே பயப்படாதீங்க, நிம்மதியாக உங்கள் வேலையை பாருங்கள். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும், நிம்மதியான வாழ்க்கை பெருகும், நிலையான மகிழ்ச்சியான அது ஸ்மைலிங் ஃபேஸோட. அதுவும் குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் குறையும். கணவனோட சண்டை போட்டுக்கிறது, எனக்கு இப்போ தான் சாமி கண்டுபிடிச்சேன், எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுறார் சாமி, எனக்கு இப்படி பண்ணிட்டார் சாமி, இப்படி இதுதான் சொல்கிறார் சாமி, அது நீயே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணு, நீயே உள்ளே போய் பேசுங்க, என்னையே சொல்கிறார் சாமி. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் குறைவதற்கான நல்ல தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வம்பு வழக்கு இருக்கா, கோர்ட்டு கேஸ் இருக்கா, இடப்பிரச்சனைகள் இருக்கா, சொத்து பிரச்சனைகள் இருக்கா, கடன் பிரச்சனைகள் இருக்கா, அல்லது உத்தியோகம் சம்பந்தமாக துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்கா, ஒரு சஸ்பெண்டில் இருக்கீங்களா, அதெல்லாம் கூட அந்த வம்பு வழக்கெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரா மாதிரி செய்ய முடியும். ஒரு பெரிய சஸ்பெண்டில் இருக்கார், ஒரு அதிகாரி கையெழுத்தே போட மாட்டார் சாமி, அவனுக்கு நான் கொடுக்கவே மாட்டேங்கிறார், வாராகி நினச்சா உங்களுக்கு கொடுத்துருவாங்க, வாராகி நினச்சா அவன் கொடுத்துருவான், உங்களுக்கு கொடுக்க வச்சிடலாம் உங்களுக்கு. அப்போது காரிய தடைகள், செயல் தடைகள், தொழில் தடைகள், உத்தியோக தடைகள், முன்னேற்ற தடைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம். மீனராசி என்பர்களே, இந்த மாதம் அது நல்லபடியாக நடக்கும். வாராகி இருக்கிறாள். அப்போ அதுக்குரிய வழிபாடுகள் மிக மிக முக்கியம் மீனராசி அன்பர்களே. சரி, வருமானம் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்? வருமானத்தை பொறுத்தவரையிலே, தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, தொழில் சிறப்பானதாக இருக்கும். 10ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு லாபஸ்தானமாக போயிடுது. உங்களுக்கு 10வது வீடு தனுசு ராசி. தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதுவும் குறிப்பாக அரசாங்கம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கனிம வளங்கள் அதை கொஞ்சம் பர்மிஷன் எடுத்து பண்ணுறவங்க, சைடில் பண்ணுறவங்க, அரசியலை சார்ந்தவர்கள், அப்புறம் இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே சிறப்பானதாக இருக்கும். அதே போல் கவர்மெண்ட் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அவங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் சிறப்பான முறையில் அமையப்போகுது. அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அது குடும்பமாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், இதெல்லாம் முன்னேற்றமாக இருக்கும். அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகுது. அரசாங்கத்தாலே நல்ல அனுகூலங்கள் ஏற்பட போகிறது. எனதருமை மீனராசி நேயர்களே, அதே போலத்தான் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், எனக்கு மனசே இல்லை சாமி, என் மைண்டே அங்கே உட்கார மாட்டேங்குது, எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல. ஸோ இந்த மாதிரியான கால சூழ்நிலைகள் மாறும், காட்சிகள் மாறும், நன்மைகள் நடக்கும் மீனராசி அன்பர்களே.
விவசாயம் சிறப்பானதாக இருக்கும். விவசாயிகளுக்கு நன்மைகள் நடக்கும். விளைபொருட்களுக்கு நல்ல விலை நிர்ணயம் ஆகும். அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையிலும் எனதருமை மீன ராசி அன்பர்களே, இனிமே தான் உங்களுக்கு லைஃபே ஆரம்பம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் இருந்திருக்கும், சின்ன சின்ன ட்ரபுள்ஸ் இருந்திருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் கடந்து நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நன்மைக்கான காலங்கள். அப்போ சினிமா துறையாக இருக்கலாம், சின்ன துறையாக இருக்கலாம், செய்தித்துறையாக இருக்கலாம், பத்திரிகை நண்பர்களாக இருக்கலாம், சோசியல் மீடியாவாக இருக்கலாம், குறிப்பாக கலைத்துறையை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் மீனராசி என்பர்களே, தொழில் வாய்ப்புகள் பெருகும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பானதாக இருக்கும். கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்தை பொறுத்த வரையில் இந்த மாதம் ஜூன் மாதம் திருமணங்களுக்கு, வைகாசி மாதம் ஆனி மாதம் தாராளமாக திருமணம் பண்ணலாம். அப்போ திருமண தடைகள் இருக்கா? முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், 35 வயசாக சாமி இன்னும் கல்யாணம் ஆகல, 38 வயசாகுது, 40 வயசாகுது சாமி பொண்ணுக்கு இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கல. இதெல்லாம் ஜாதக கோளாறு இல்லை, உங்கள்கிட்டயே சில கோளாறுகள் இருக்குது. எனக்கு அப்படி தான் இருக்கணும், எனக்கு இப்படி தான் இருக்கணும், சில அந்த மாதிரி கிரகம் என்ன சொல்லுதோ, ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் செய்யணும். உங்கள் இஷ்டத்துக்கு கல்யாணம் நடக்காது, உங்கள் இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்க. ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் கேட்கணும். அப்போ அந்த மாதிரி வயோதிக திருமணங்கள், தடைப்பட்ட திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த திருமண தடைகள் எல்லாம் விலகும். எல்லாவற்றுக்கும் மேலே குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே மீனராசி என்பர்களே, இந்த மாதம் அதி அற்புதமான மாதமாக அமைகிறது. நீண்ட வருடங்களாக 6 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியமே இல்லை. கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே, குழந்தை பாக்கியம் கிட்டும். என்ன, அது 2 பேரும் சம்மந்தப்பட்ட கேள்வி. கணவன் மனைவி 2 பேரும் வரணும், அதுதான் விஷயம். இப்போ 2 பேரோட ஜாதகமும் அங்கே பார்க்கணும். அதை பார்த்து அதுக்கு உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உண்டு. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய கேள்விகள் இருக்கும். இவ்வளோ நேரம் பேசுங்களா சாமி, நான் இதை சொல்லணுமே, நீங்கள் இது சொல்லாமலே போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.